வெல்கம் டு அதே இன்ஸ்டியூட். நம்மளோட மேத்ஸ் கிளாஸ்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி அப்படின்னா என்ன, மொத்தம் அதில் எத்தனை டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின் இருக்கு, அதில் நமக்கு எக்ஸாமுக்கு எந்த டைப்லாம் இம்பார்ட்டன்ட், ஸோ இப்படி இது எல்லாத்தையுமே நம்மளோட மேத்ஸ் கிளாஸஸ் வீடியோவில் ஏற்கனவே கிளியர்டாக பார்த்துருந்தோம். ஓகேங்களா? இப்போ ஸ்கூல் புக் சம்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த லெவலில் ஸ்கூல் புக்கில் 7th 3rd டேர்மில் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th 3rd டேர்மில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சம்ஸ் மட்டும் சரிங்களா பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்முடைய கிளாஸஸ் வீடியோ நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கணும். அப்போ தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகேங்களா? ஸோ கிளாஸஸ் வீடியோ பார்க்காதவங்க அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இதை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, ஸோ 7th 3rd டேர்ம் எக்ஸாம்பிள் சம்ஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 7th 3rd டேர்ம் எக்ஸாம்பிள் 2.24 25,000க்கு 8% வட்டி வீதம் 3 ஆண்டுகளுக்கான தனி வட்டி எவ்வளோ? ஸோ இதான் கொஸ்டின். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், கவனிங்க. அதாவது 25,000 கொடுத்துருக்காங்க, 8% இன்ட்ரெஸ்ட் 3 இயர்ஸ். நான் ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அந்த PNR/100 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறதே ஒரு ஷார்ட்கட் தான். டக்கு டக்குன்னு அடிச்சு கொடுத்தாலே ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா அப்படியே பார்ப்போமா? ஃபார்முலா என்ன? SI = PNR/100. பிரின்சிபல் அமௌண்ட்ன்றது அசல், அப்படி தானே? ஸோ என்னன்றது இயர்ஸ், நம்பர் ஆஃப் இயர்ஸ், ஆர்ன்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ பிரின்சிபல் 25,000 ஓகே இன்ட்டு எத்தனை வருஷம்? 3 வருஷம், பர்சன்டேஜ் 8 /100 அவ்வளோதான். ஓகே, ஸோ 0 0 கேன்சல். 250 இன்ட்டு 3 24 வருமா? 24. ஸோ 25 இன்ட்டு 24 எவ்வளோ வரும்? 25 இன்ட்டு 24 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் ஐநாங்க சாரி 100 வந்துடுமா? 2ன்றப்ப 50 அவ்வளோதான். 0 0 6 ஓகே 6000 வரும், அப்படி தானே? ஸோ 24ஆல் 25 மல்டிப்ளை பண்ணும்போது 600 வருது. இந்த 0 சேர்க்கும் போது 6000 அவ்வளோதான். ஸோ அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 6000 கிடைக்கும். ஓகே, ஸோ இது வந்து யார் ஒர்க் அவுட் பண்ணலாம்? ஜென்ரலாக நான் இந்த ஃபார்முலாவில் தான் போவேன் அப்படின்றவங்க ஒர்க் அவுட் பண்ணலாம். நான் இன்னொன்று எதுக்கு இந்த பர்சன்டேஜோட கம்பேர் பண்ணி திரும்ப திரும்ப அதை சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் வரும்போது உங்களுக்கே தெரியும், நம்ம பர்சன்டேஜை மட்டும்தான் ஒர்க் அவுட் பண்ணி நம்ம ஈஸியாக ஷார்ட்கட்டில் ஆன்சர் பார்க்க முடியும். ஸோ அந்த பர்சன்டேஜ் இந்த மாதிரி கொஷின்லாம் இந்த எந்த ஒரு எக்ஸாமுங்க அந்த டைமுக்குள்ளே அடிக்கணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை பார்த்தோன்னே இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஒரு கேள்விக்கெல்லாம் ஆன்சர், இதே பிரின்சிபல் கேட்டிருந்தாலோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருந்தாலோ சரிங்களா, வட்டி எவ்வளோ அசல் எவ்வளோ இப்படி கேட்டால் கூட நம்ம ஃபார்முலாவை போய் அப்ளை பண்ணி ஆன்சர் பார்க்குறது ஓகே தான் சரிங்களா, அது கரெக்டான விஷயம். ஆனால் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா உங்களுக்கு பார்த்தோன்னே சொல்ல தெரியணும். அது எப்படி சார் சொல்கிறது அப்படின்னா, அதான் பர்சன்டேஜை யூஸ் பண்ணி எப்படி சொல்கிறது கவனிங்க. ஸோ 25,000 8% அப்படித்தானே? 25,000 8%ன்றது என்னது? ஒரு வருஷத்துக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா? வட்டி வீதம் அப்படின்றது ஆண்டுக்கு எந்த இடத்துல இத்தனை பர்சன்டேஜ் வட்டின்னு யார் சொன்னாலும் அது ஒரு வருஷத்துக்குன்னு அர்த்தம் சரிங்களா. 8% இன்ட்ரெஸ்ட் ஒரு வருஷத்துக்கு கிடைக்கும். ஓகே, அப்போ 25,000 8% எவ்வளோ? 25,000ல் 8% எனக்கு தெரியணும். அப்போ நான் 1% எவ்வளோன்னு தெரியணும். 1% எவ்வளோனா 250 ரூபா, அப்படி தானே? 2 0 ரிமூவ் பண்ணணும். ஸோ அதான் 1%. ஸோ அப்போ 8ஆல் பெருக்குன்னா 8%, 8% இஸ் ஈக்குவல் டு 0 8 40 மிச்சம் 4 16 + 4 20 2000 அவ்வளோதான். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா 25,000 8% பார்த்தா 2000 வரும். அது ஒரு வருஷத்துக்கான வட்டி. ஒரு வருஷத்துக்கு 2000 கேள்வி 3 வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி? ஸோ 3 இயர்ஸுக்கு என்ன வரும்? ஒரு வருஷத்துக்கு 2000, அப்போ 3 இயர்ஸ்க்கு 6000 வரணும். ஸோ இது மைண்ட் கால்குலேஷனில் இருக்கணும். 25,000 8% 2000 வரணும். ஸோ இப்படி தான் உங்களை கால்குலேட் பண்ண சொல்கிறேன், புரியுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 7th 3rd டேர்ம் எக்ஸாம்பிள் 2.25 குமரவேல் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 10% வட்டி வீதம் 2 ஆண்டுகள் கழித்து 750 தனி வட்டியாக செலுத்தினால் அசல் எவ்வளோ, பிரின்சிபல் எவ்வளோ அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அசல் எவ்வளோன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. தனி வட்டினா 2 டைப். ஒன்று சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்து அசல் கேட்குறது, அது பேசிக்கான கொஸ்டின். ஸோ அதான் இந்த கொஸ்டின். சில நேரம் என்ன பண்ணுவாங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டே கொடுக்காம அமௌண்ட் கொடுத்து சரிங்களா, தொகை கொடுத்து உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்குறது இன்னொரு மெத்தட். ஓகே, ஸோ இது ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு இதை பார்ப்போம். ஸோ அந்த சம் வரும்போது அதுதான் பெரிய லெவல், குரூப் 2 இந்த மாதிரி பெரிய டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே கேட்கக்கூடிய மாடல் சரிங்களா. கவனிங்க. ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா
ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% இன்ட்ரெஸ்ட் 2 வருஷத்துக்கு தனி வட்டி 750 ரூபா வருது அப்படின்னா வாங்கின கடன் அந்த அமௌண்ட் எவ்வளோ, அசல் எவ்வளோன்றது கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணுவோமா? SI = PNR/100. இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா. ஸோ இதில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 750 ரூபா இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் தெரியல, என்னோட வேல்யூ 2, ஆரோட வேல்யூ 10/100. ஓகே, ஸோ கேன்சல் பண்ணாலும் ஓகே, இல்லை எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டு வந்து கேன்சல் பண்ணாலும் சரிதான். அடிச்சிடுவோமா? 0 0 கேன்சல், 1 2 5 2. ஓகே, இங்கே அவ்வளோதான், ஒன்று தான் இருக்குது. நமக்கு தேவை பிரின்சிபல் அமௌண்ட்டு. அப்போ இந்த 5 இங்கே இருக்கக்கூடாது, இங்கிட்டு வரணும். இது டிவைடரில் இருக்கனால இங்கே வந்தால் பெருக்கல் தெரியல, கிராஸ் இங்கேருந்து டிவைடரில் இருக்குது, இங்கிட்டு வந்தால் பெருக்கல். அப்போ 750 × 5ன்னு வரும். இல்லை நீங்கள் எப்பயும் போல் இதை நான் தலைகீழாக கொண்டு வரேன் அப்படின்னா மேலே 5 போகும், கீழே 1 வரணும், அவ்வளோதான், எல்லாம் ஒன்று தான். அஞ்சால பெருக்கும் போது நமக்கு பிரின்சிபல் அமௌண்ட் 0, 5 25 5 மிச்சம் 2. ஸோ 5 35 + 2 37. இதுதான் 3750, 3750ன்றது பிரின்சிபல் அமௌண்ட்டாக கிடச்சிரும். ஓகே, ஸோ இது ஃபார்முலா மெத்தட். ஓகே, நமக்கு எத்தனை மெத்தட்ஸ் இருக்குன்னு பாருங்களேன். நம்ம சொல்லிக் கொடுத்த ஷார்ட்கட் மெத்தட்ஸ்லேயே இதை பாக்ஸ் மெத்தடில் அப்ளை பண்ணலாம், பர்சன்டேஜ் மெத்தடில் அப்ளை பண்ணலாம், அப்படி நிறையா வழி இருக்குங்க. பார்ப்போமா? கேஷுவலாக யோசிச்சு பாருங்களேன். ஒரு வருஷத்துக்கு 10%, ஒரு அதாவது நீங்கள் வட்டி கொடுக்க போகிறீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு 10% வட்டி கொடுக்குறோம். அதானே இந்த கொஷின் படி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தா அது ஒரு வருஷத்துக்கு. அப்போ ஒரு வருஷத்துக்கு 10%னா 2 வருஷத்துக்கு எத்தனை % வட்டி கொடுத்துருப்பீங்க? 20% வட்டி கொடுத்துருப்பீங்க, அப்படித்தானே? 20% வட்டி எவ்வளோ வந்துச்சோ அதை கொடுத்துருப்பீங்க. ஓகே, ஸோ நீங்கள் வாங்கின அசலில் 20% கொடுத்த வட்டி 750 ரூபா. புரியுதுங்களா? நீங்கள் வாங்கினதில் 20% வட்டி எவ்வளோ வந்துச்சோ அதை தான் கொடுத்துருப்பீங்க, அது 750 ரூபா. ஏன் தெரியுதா? 20%, ஒரு வருஷத்துக்கு 10%, 2 வருஷத்துக்கு 20%. அப்போ 20% 750 ரூபானா நீங்கள் வாங்கின 100% எவ்வளோ? ஓகேவா? சரி, இதை பார்த்தாலே தெரியுதா? 20% 5ஆல் பெருக்குனா 100, அப்படித்தானே? அப்போ இதை 5ஆல் பெருக்குனா இங்கே ஆன்சர் வரும். இல்லை நம்ம எப்பயும் போல் அடிச்சு கொடுக்குறோன்னா அடிச்சு கொடுக்கலாம். எப்படி? 0 1 20, இல்லை இங்கே 1 20, இங்கே 5 20, அவ்வளோதான். ஸோ 5 × 750 ஆன்சர் 3750. பார்த்தீங்களா? பாக்ஸ் மெத்தட் இப்படி எல்லாம் வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாவா? கொஸ்டின் பாருங்க. 7th third term எக்ஸாம்பிள் 2.26. எத்தனை ஆண்டுகளில் 5600 ஆண்டுக்கு 6% தனி வட்டி வீதத்தில் 6720 உயரும், இல்லை 6720 மாறும்? ஸோ இப்படி கேட்டாலே அந்த இடத்துல ஒரு நிமிஷம் யோசிக்கணும். கவனிங்க, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5600 ரூபா நீங்கள் போய் ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட்டில் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணுறீங்க. எத்தனை % இன்ட்ரெஸ்ட்லன்னு பார்த்தா 6% இன்ட்ரெஸ்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அந்த அமௌண்ட் எப்போ 6720 மாறும், எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 6720 மாறும், இவ்வளவாக உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா இது அமௌண்ட், தொகை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இவ்வளவாக மாறுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், இவ்வளவாக உயர்வதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும் இப்படி கேட்டால் அந்த அமௌண்ட் என்னது? தொகை, அமௌண்ட்டில் சொல்லணும். ஓகே, ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அமௌண்ட் வந்து ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள். நீங்கள் போய் ஒரு அக்கௌண்ட்டில் பணம் போட்டீங்க 5600 ரூபா, பேங்க்காரன் சொல்லிட்டான் 6% உங்களுக்கு வட்டி தாரேன்னு சொல்லிட்டான். நீங்கள் சில நாள் கழித்து போய் பார்த்தா 6720 ரூபா அக்கௌண்ட்டில் கிடக்கு. அது எத்தனை நாளைக்கு அப்புறம், எத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறம் போய் பார்த்துருக்கோம் அப்படின்றது கேள்வி. ஸோ இப்போ உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னா அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு ப்ளஸ் வட்டி ரெண்டும் சேர்ந்து இருக்குன்னு அர்த்தம். இதில் என்ன இருக்குது? அசலும் இருக்குது, வட்டியும் இருக்குது. ஓகே, அப்போ அசலை கழிச்சேன்னா எனக்கு வட்டி தெரிஞ்சிடும். 5600 ரூபாயை கழிச்சிட்டேன்னு நினச்சிக்கோங்களேன். எனக்கு வட்டி மட்டும் எவ்வளோ தெரிஞ்சிடும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும் பாருங்க. 20, 7 6 போச்சுன்னா 1, 6ல் 1 போச்சுன்னா 5 போச்சுன்னா 1. ஓகே, ஸோ அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1120 ஆண்டுகள். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி வீதம் கேட்டால் நீங்கள் ஃபார்முலாவில் போயிருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவே ஒரு ஷார்ட்கட் தான். ஃபார்முலாவில் போயிடலாம். SI = PNR/100. ஓகே, ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1120 ரூபா, பிரின்சிபல் 5600, ஆண்டுகள் தான் தெரியலை, வட்டி 6%/100. ஓகே, 0 0 கேன்சல். உங்களுக்கு தேவை எண்ணு மட்டும்தான் வேணும். அப்போ இந்த 56 இந்த 6 இங்கிட்டு கொண்டு வரணும். ஸோ அங்கிட்டு மேலே இருக்க நம்பர் இங்கிட்டு டிவைடரில் வரணும். அப்படி தானே? மல்டிப்ளேயில் இருக்க நம்பர் இந்த சைடு டிவைடரில் வரணும். 56 × 6. இல்லை எப்பயுமே குழப்பமாக இருக்கவங்க ஒரே மாதிரி வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் இங்கிட்டு கொண்டு வந்துடணும்.
100 மேலே போகும். 5600 6 டிவைடரில் வரும். அப்புறம் 0 0 கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட். ஸோ இப்போ அடித்து கொடுப்போமா? ஃபஸ்ட்டு 6 ஆல் அடிப்போமா? 1 6 6. இங்கே ஒன் டைம் தானே, 1 6 6 மிச்சம் 5 52 ஆகும். 52ல் எத்தனை? 8 6 8 48 மிச்சம் 4. சாரி, 6ஆல் கேன்சல் பண்ண முடியல. 6ஆல் கேன்சல் பண்ண முடியல. ஸோ அப்போ 2ஆல் கேன்சல் பண்ணுவோம். 3 2 இங்கே 5 2 மிச்சம் 1 12ல் 6 2 0. ஓகே. ஸோ 56 56 அப்படி அடிச்சிடும். ஒரு 56 இங்கே ஒரு 56, அப்போ 10ன்னு இருக்கும். அப்போ n is equal to 10 divided by 3. ஓகே. ஸோ 10 3ஆல் டிவைட் பண்ணால் பாயிண்டில் வருது. நமக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது? கலப்பு பின்னத்தில் வரணும். ஓகே. அப்போ கலப்பு அதாவது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் 3ஆல் டிவைட் பண்ணால் எத்தனை? 3. 10ல் 3 3 3 9 மிச்சம் 1/3%. சாரி, சதவீதம் இல்லை, ஆண்டுகள். n அதாவது 3 1/3 ஆண்டுகள் அப்படின்னு ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஓகேவா? ரைட். ஸோ இதுக்கு தான் நான் சொல்கிறேன், ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணிக்கோங்க? ஆண்டுகள் கேட்டாலும் சரி, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டாலும் ஃபார்முலாலே போய்க்கிறது ஈஸி தான். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 7th third term எக்ஸாம்பிள் 2.27. சதீஷ்குமார் என்பவர் ஒரு கடன் வழங்கு நபரிடம் இருந்து 52,000 ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி விதத்தில் கடனாக பெற்றார். 4 ஆண்டுகள் கழித்து சதீஷ்குமார் 79,040 மொத்த தொகையாக செலுத்தினார் எனில் வட்டி வீதம். ஸோ இங்கே தெளிவாகவே கொடுத்துட்டாங்க. ஸோ அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா, வாங்கினது 52,000, 4 வருஷம். ஸோ மொத்தமாக எவ்வளோ செலுத்தினார், மொத்த தொகை, மொத்த அமௌண்ட் எவ்வளோ கொடுத்தாரு அப்படின்னா, அதாவது வட்டியும் அசலும் சேர்த்து மொத்த தொகை மொத்த அமௌண்ட் அப்படின்னு கொடுத்தாலே வட்டியும் அசலும் சேர்த்து 79,040 ரூபா கொடுத்துருக்காரு. அப்போ இந்த அமௌண்ட் என்னது? அவர் வாங்கின அசல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் சேர்த்து இவ்வளோ கொடுத்துருக்காரு. அப்போ அவருக்கு வட்டி மட்டும் எவ்வளோ கொடுத்துருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். 52,000 லெஸ் பண்ணுங்க. 52,000 ரூபாயை கழிச்சோம்னா எவ்வளோ வரும்? இங்கே ஒரு 40 0 7 7 2 27,040. 27,040 ரூபாய் என்ன கொடுத்துருக்காரு? வட்டி மட்டும் கொடுத்துருக்காரு. சரிங்களா? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் இவ்வளோ வருது. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் எவ்வளோ அப்படின்னு கேள்வி கேட்டால் என்ன சொன்னோம்? ஃபார்முலாலே அப்ளை பண்ணிக்கலாம். SIC = PNR/100. அவ்வளோதான். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 27,040, பிரின்சிபல் 52,000 இன்டூ n 4 வருஷம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியல, டிவைடட் பை 100, 0 0 கேன்சல். ஸோ 520யும் 4 இந்த சைடு டிவைடரில் வரணும். 27,040 டிவைடட் பை 520 இன்ட்டு 4. ஸோ 6 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படி தானே? 6 தவிர மிச்சம் அந்த 2 நம்பர் அந்த சைடு வந்தால் டிவைடரில் வரும். ஓகே. கேன்சல் பண்ணுங்கள். 0 0 ஃபஸ்ட்டு கேன்சல். 4ஆல் அடிக்கலாமா? ஒரு 4 27ல் எத்தனை வரும்? 8 நாங்க 28 வரும். 7 நாங்க கரெக்டு தானே? சாரி, 6 நாங்க 24. ஸோ 6 4 24 மிச்சம் 3. இந்த 0 எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் 7 4 28 மிச்சம் 2. இந்த 4 எடுத்திங்கன்னா திரும்ப 6 4. ஸோ 6 7 6ன்னு வரும். 52 4ஆல் கேன்சல் பண்ணாலும் சரி, 2ஆல் கேன்சல் பண்ணாலும் சரி. 4ஆல் கேன்சல் பண்ணிடுவோமா? எத்தனை நாள்? 13 4. இங்கே எத்தனை நாள்? ஒரு 4 மிச்சம் 2 27ல் 6 4 மிச்சம் 3. 36ல் 9 4. நல்லா கவனிச்சுக்கோங்க. அடித்து கொடுத்துருக்கோம். 169 இருக்குது. டிவைடரில் என்ன இருக்குது? 13 இருக்குது. ஸோ 13ஆல் அடிச்சிடலாம். ஒரு 13 13 13. சரிங்களா? அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 13%, 13% கிடைச்சது. ஓகேவா? ஸோ ஃபார்முலாலே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 7th third term எக்ஸாம்பிள் 2.28. அசல் 46,000 ஆனது. ஒரு ஆண்டு 9 மாத காலத்திற்கு பிறகு தனி வட்டி மூலம் மொத்த தொகையாக 52,440 ஆக உயர்ந்தது எனில் வட்டி வீதம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அட பிரின்சிபல் 46,000 46,000 அசல். ஆண்டுகள் 1 வருஷம் 9 மாதம். சரிங்களா? ஆண்டுகளை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் மாதங்களில் இருக்கக்கூடாது. எண் எப்பயுமே எதில் தான் இருக்கணும்? ஆண்டுகள், நம்பர் ஆஃப் இயர்ஸ். அது பேர் நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஆண்டுகளில் தான் இருக்கணும். அப்போ மாதங்களில் இருந்தால் அதை 12ஆல் டிவைட் பண்ணணும். ஓகே. ஸோ இது மொத்த தொகை எவ்வளோ அமௌண்ட்டு போய் கட்டியிருக்காரு? வட்டியும் அசலும் சேர்த்து, அசலும் வட்டியும் சேர்த்து 52,440. ஸோ அப்போ ஒரு வாங்கின கடன் அசலை கழிச்சிட்டிங்கன்னா
சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வட்டி மட்டும் எவ்வளோ கட்டியிருக்காருன்னு பார்த்துடலாம். அப்போ 440 ரூபா 52ல் 46 போச்சுன்னா 6. அப்போ 6440 ரூபா என்ன பண்ணியிருக்காரு, வட்டியாக மட்டும் கட்டியிருக்காரு. ஓகே, அதே மாதிரி இங்கே சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. 3 வாய்ப்பால் அடிக்கலாமா? 3 9 4 12. ஓகே, ஸோ இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன், அதாவது கலப்பு பின்னத்தில் இருக்கக்கூடாது. அப்போ நார்மல் பின்னமாக மாற்றிருங்க. எப்படி மாற்றுறது? 4ஆல் இங்கே பெருக்கணுமா? ஒரு நாள் 4 + 3 4 + 3 7/4. அவ்வளோதான். ஸோ ஏன் இப்போ ஃபார்முலாக்குள்ளே கொண்டு போகலாம். SI = PNR/100. ஸோ ரொம்ப சிம்பிளுங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகே, SI எவ்வளோ வந்திருக்கு? 6440 is equal to principal 46,000 into என்னோட வேல்யூ 7 மேலே வச்சுக்கோங்க. இந்த டிவைடரில் அந்த 4 கொண்டு வந்துக்கலாம். புரியுதுங்களா? 7/4 into R. நமக்கு தேவை இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் R தான் வேணும். மிச்ச நம்பர்லாம் இந்த சைடு கொண்டு வந்துருங்க. R மட்டும்தான் அந்த சைடு இருக்கணும். ஓகே, ஸோ அப்போ 6440 into, ஸோ தலைகீழாக வரணுமா? ஒரு பின்னம் இந்த சைடு வந்து அந்த 100/100 மேலே போயிடும். டிவைடரில் 46,000 into 7. அவ்வளோதான், into 7. ஓகே, 0 0 0 3 0 இங்கே கேன்சல் பண்ணிடலாம். அடுத்தது 4 டேபிள் அடிக்கவா? இல்லைன்னா 7ஆல் முதல் கேன்சல் பண்ணுவா? 1 7 7. இங்கே எத்தனை தடவை? 9 7 63, மிச்சம் 1. இந்த 4 எடுத்தால் 7 7 14. அவ்வளோதான். 46 92 அடிச்சிடவா? 1 46 92 2 46. அவ்வளோதான். இங்கே 2 இருக்குங்க, இங்கே ஒரு 4 இருக்கு. அப்போ 2 × 4 8%. அப்போ 8% இன்ட்ரெஸ்ட், 8% வட்டி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 7th third term எக்ஸாம்பிள் 2.29. ஓர் அசல் ஆண்டுக்கு 10% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் 10,050 உயர்ந்தது எனில் அசலை காண்க. அதான் நான் ஆல்ரெடி சொல்ல மாதிரி ஒரு கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி கணக்கில் அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் கொடுத்துருக்கா தொகை அது என்னது? அசலா இல்லை மொத்த அமௌண்ட்டா இல்லை வட்டியா அப்படின்றது முதல் தெரியும். சரிங்களா? கவனிங்க. அதாவது எவ்வளோ அசல்னே தெரியலை, எவ்வளோ அசல் வாங்கினா வட்டிக்குன்னு தெரியலை. ஆனால் 10% இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கியிருக்கோம் 5 வருஷத்துக்கு. சரிங்களா? 5 வருஷத்துக்கு அப்புறம் 10,050 உயர்ந்தது அப்படின்னா இவ்வளவாக உயர்ந்தது, இவ்வளவாக உயரும், இவ்வளவாக மாறும் அப்படின்னு சொன்னாலே அது தொகை, அமௌண்ட்டுன்னு அப்படின்னு சொல்லியிருக்கேன். கரெக்டானே? ஸோ அப்போ இது அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, அதாவது வட்டியும் அசலும் சேர்த்து. சிம்பிளாக சொல்லவா? நீங்கள் எவ்வளோ அசல் வட்டி வாங்கணும்னு தெரியல, இல்லைன்னா எப்படி வச்சுக்கிறோமே, நீங்கள் போய் உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ போட்டு வச்சுருந்தீங்கன்னு தெரியல, பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ டெபாசிட் பண்ணீங்கன்னு தெரியலை. ஆனால் 10% இன்ட்ரெஸ்ட்டுக்கு டெபாசிட் பண்ணியிருக்கீங்க. எத்தனை வருஷம்? 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷத்துக்கு அப்புறம் போய் அக்கௌண்ட்டில் போய் பார்த்தா எவ்வளோவாக உயர்ந்திருக்கு, எவ்வளோ இருந்திருக்கு அக்கௌண்ட்டில்? 10,050 ரூபா இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 10,050 ரூபான்றது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அசல் ப்ளஸ் அவங்க கொடுத்த வட்டி ரெண்டும் சேர்த்து இவ்வளோ உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்போ அசல் எவ்வளோ அப்படின்றது கேள்வி. முதல் வட்டி எவ்வளோன்னு தெரியணும். வட்டி எவ்வளோன்னு தெரிஞ்சால் தான் SI = PNR/100 ஃபார்முலாவில் போக முடியும். அப்போ இந்த மெத்தட் போக முடியாது. அப்போ என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, இதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது, அந்த மெத்தடில் போகலாம். இல்லை நம்மளோட பாக்ஸ் மெத்தடில் அப்ளை பண்ணலாம். அதான் ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் நீங்கள் அந்த ஷார்ட்கட் தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அங்கே போகலாம். என்ன பண்ணணும் அப்படின்னா, கவனிங்க. அசல் எப்போ அசல் தெரியலையோ அதை பிரின்சிபல் அமௌண்ட், சரிங்களா? அசல் பிரின்சிபல் எவ்வளவோ அது தெரியலை அப்படின்னா அதை என்னென்னு எடுத்துக்கிறோனோ 100%. ஞாபகம் இருக்குல்ல? அங்கே ப்ராஃபிட் அண்ட் லாஸில் லாபம் நஷ்டம், சரிங்களா? எது வந்தாலும் சரி அடக்க விலை 100% எடுக்க சொல்லுவேன். அதே தான் இங்கே அசல் பிரின்சிபல் அமௌண்ட்டு எனக்கு தெரியல, நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணேன்னு தெரியல, ஆனால் அது 100% இன்வெஸ்ட் பண்ணேன், அது எனக்கு தெரியல. ஆனால் இப்போ எனக்கு வந்திருக்குது என்ன வந்திருக்கு அப்படின்னா 10,050 ரூபா வந்திருக்கு. இந்த 10,050 ரூபா என்ன எத்தனை சதவீதம்னு பார்த்தா அசல் ப்ளஸ் வட்டி. அசல் எவ்வளோது? இந்த 10,050 அமௌண்ட்டு நம்ம இப்போ தானே சொன்னேன் 10,050 ரூபா இருக்குது அப்படின்னா அசலும் வட்டியும் சேர்ந்து இருக்குது அப்படின்னு அர்த்தம். அசல் என்ன சார் பார்த்தா 100% நமக்கு தெரியும். 100% தானே சொன்னேன், சதவீதமாக மாற்றுறோம் அப்படி தானே? அசல் 100%. வட்டி எவ்வளோ சார் அப்படின்னா 10% ஒரு வருஷத்துக்கு. 10% ஒரு வருஷத்துக்கு 10%. ஆனால் எத்தனை வருஷம் நம்ம டெபாசிட் பண்ணியிருக்கோம்? 5 வருஷம். அப்போ 5 வருஷத்துக்கு எவ்வளோ வரும்? வருஷத்துக்கு 10%, 5 வருஷத்துக்கு 50%. அப்போ பாருங்க, இந்த 10,050 ரூபாக்குள்ள என்ன இருக்கு? அசல் ஒரு 100%, வட்டி ஒரு 50%, மொத்தம் ஆக மொத்தம்
150%. புரிதுங்களா? இப்போ தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ 150% இந்த இடத்துல ஷார்ட்கட்டில் போகும்போது டேரெக்டாக 10ன்னு மட்டும் யாரும் போட்டுறக்கூடாது. புரிதுங்களா? ஸோ அசல் ப்ளஸ் வட்டி ரெண்டும் சேர்த்து. அந்த வட்டியிலையும் நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, 100 + 10 110ன்னு போட்டுறக்கூடாது. 5 வருஷம் வட்டி எவ்வளோ வருதோ அதை சேர்க்கணும். இந்த இடத்துல தப்பு பண்ணிங்கன்னா தப்பாக போயிடும். அப்போ 150% 10,050 ரூபானா 100% எவ்வளோ அப்படின்றது தான் கேள்வி. 0 0 கேன்சல். 5ஆல் அடிக்கவா? 3 5. இங்கே எத்தனை 5? 20 5. ஓகே, இது ஒரு 5. 3 அடித்தா ஒரு 3. 6 3 18 மிச்சம் 2 21ல் 7 3. அவ்வளோதாங்க. இப்போ 100ஐயும் 67ஐயும் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 6,700 6,700 ரூபா அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் பிரின்சிபல். அப்போ 6,700 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். அதுக்கு 10% வட்டி 670 ரூபா வருஷத்துக்கு. சரிங்களா? 5 வருஷத்துக்குன்றப்ப அது ஒரு உங்களுக்கு வட்டி வரும். சரிங்களா? 5 இயர்ஸ்க்கு எவ்வளோ வரும்? 670 × 5 0. 5 35க்கு 5 மிச்சம் 3. 5 30 + 3 33. 3,330 ரூபா வட்டி வந்திருக்கும். ஸோ இந்த அசல் இந்த வட்டி ரெண்டும் சேர்ந்து உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருந்திருக்கும்? 10,050 ரூபா இருந்திருக்கும்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இது ஒரு மெத்தட். இல்லை எனக்கு ஃபார்முலா தான் சார் வேணும், ஃபார்முலா மெத்தடே சொல்லிடுங்க அப்படின்னா கவனிங்க. ஃபார்முலா A = P × 1 + NR/100 இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். அமௌண்ட்டு கொடுத்து அசல் எவ்வளோன்னு கேட்குறது. சரிங்களா? இது ஹையர் லெவல் எக்ஸாம்ஸ். சரிங்களா? டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாமில் கேட்கக்கூடியது. புரியுதுங்களா? ஸோ 10th லெவலுக்கான கேள்வியில் இருக்காது, டிகிரி லெவல் எக்ஸாமில் கேட்கக்கூடியது. ஆனால் ஸ்கூல் புக்கில் ஒரு சம் இருக்குது, அது எங்கடான்னு கேட்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 10,050. பிரின்சிபல் தெரியல. 1 + NR என்ன எவ்வளோ? 5. R 10%/100. ஸோ 0 0 கேன்சல். ஒரு 5 2 5. இப்போ P 1 + 1/2ன்னு இருக்கும். ஸோ இது என்ன ஆயிரும்? ஒரே பின்னமாக மாற்றணும். 2ஆல் இங்கே பெருக்கி 1 கூட்டணும். அப்போ 3/2 இங்கிட்டு 10,050. நமக்கு தேவை பிரின்சிபல் தான். இந்த 3/2 இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா 10,050 × 2/3ன்னு வரும். அப்படித்தானே? ஏன்னா தலைகீழாக வரணும். அப்போ அடித்து கொடுத்தீங்கன்னா முதல் 3ஆல் அடிக்கணும். ஒரு 3. இங்கே எத்தனை 3? 3 9 மிச்சம் 1. 3 9 மிச்சம் 1. 5 15. ஸோ அப்போ 0. அப்போ 3,350 × 2 6,700 அசல் கிடச்சிடும். ஓகேவா? ரைட். ஸோ அசல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இப்போ வர என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஸ்கூல் புக்கில் இருக்க எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்துட்டோம். சரிங்களா? ஆனால் அது போக பண்ணணும் 2 கொஸ்டின் இருக்குது. என்ன கொஸ்டின் சார்னா, எக்ஸாம்பிள் சம்ஸுக்கு உள்ளேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இவற்றை முயல்க, அதாவது ட்ரை இட் அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. அதுலேயே ஒரு 2 சம் இருக்குது, அதையும் நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? அந்த கொஸ்டின் பாருங்க. அர்ஜுன் ஒரு வங்கியில் இருந்து ஆண்டுக்கு 5% வட்டி வீதம் 5,000ஐ கடனாக பெற்றார். 3 ஆண்டுகளின் முடிவில் அவர் செலுத்த வேண்டிய மொத்த தொகை அமௌண்ட் கேட்டிருக்காங்க, வட்டி கேட்கல. ஓகே, கவனிங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5,000 ரூபா கடை வாங்கியிருக்காரு, 5% இன்ட்ரெஸ்ட் 3 வருஷத்துக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்துரும். SI = PNR/100. ஓகே, ஸோ பர்சன்டேஜில் கண்டுபிடிச்சவங்க நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க, அப்படி தானே? பார்ப்போம். 5,000 × N3 × 5%/100. ஸோ 0 0 கேன்சல். 5 25 25 × 3 75. அவ்வளோதானே? 50. அப்போ 750 750 ரூபா வட்டி கிடைக்கும். இப்போ கேள்வி தனி வட்டி எவ்வளோன்னு கேட்கல, மொத்த தொகை அவர் செலுத்த வேண்டிய மொத்த தொகைன்னு கேட்டால் அமௌண்ட்டுன்றது பிரின்சிபலையும் வட்டியையும் சேர்த்து சொல்லணும். அதாவது அசல் ஒரு 5,000 ரூபா, வட்டி ஒரு 750 ரூபா, மொத்தம் சேர்த்தோம்னா 5,750 ரூபா கட்டணும். சரிங்களா? ஸோ இதுதான் தொகை கேட்டால் தொகை. இந்த மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக் நடக்கும். வட்டி கேட்டிருப்பான், சில நேரம் தொகை வரும். தொகை கேட்டிருப்பான், நம்ம வட்டி கண்டுபிடிச்சோன்னே உடனே ஆப்ஷனில் அடிச்சிடக்கூடாது. சரிங்களா? செக் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஸோ இது ஒரு மெத்தட். அதே மாதிரி நிறையா பேர் எப்பயுமே கேட்குறீங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு பாக்ஸ் மெத்தடில் செய்ய முடியுமா அப்படின்னு. தாராளமாக செய்ய முடியும். ஸோ யோசிக்கிற திங்கிங் தான், வேறு ஒன்றும் இல்லை. நல்லா கவனிச்சுக்கோங்க. அசல் அப்படின்றது 100%. அசல் அப்படின்றது 100%. அப்போ 5,000 ரூபான்றது 100%. ஓகே, நமக்கு கேள்வி வட்டி கேட்டிருந்தாங்கன்னு நினச்சிக்கோங்களேன். வட்டி 5% 3 வருஷம், ரெண்டையும் பெருக்கணும். 3 15%. அப்போ 15% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அது வட்டி. 15% எவ்வளோன்னு கேட்டால் தனி வட்டி பார்க்குறது. புரியுதுங்களா? அசலாக 100% எடுத்துக்கிறணும்.
வட்டியை ஆண்டுகளால் பெருக்கி மொத்தம் எத்தனை சதவீதம் பார்க்கணும். மொத்தம் 15% அதான் வட்டி. 3 ஆண்டுகளுக்கான வட்டி 15% எவ்வளோ அப்படின்னு பார்க்குறது. இல்லை இந்த அமௌண்ட்டில் டேரெக்டாக பார்க்கலாம். 5000 ரூபாவில் 15% எவ்வளோ, 10% 500 ரூபா, 5% ஒரு 250 ரூபா, 750 ரூபா வட்டி. சரிங்களா, நிறையா வழி இருக்குது. பர்சன்டேஜாக பார்க்கலாம். இந்த மாதிரி பாக்ஸ் மெத்தட் பார்க்கலாம். இப்போ கேள்வி உங்களுக்கு தொகை அமௌண்ட்டு கேட்டனால நீங்கள் என்ன பண்ணணும்னா 115% பார்க்கணும். ஏன், அசல் ஒரு 100, வட்டி ஒரு 15, அப்போ 115% எவ்வளோ அப்படின்னு பாக்ஸ் மெத்தடுக்கு போகிறது. சரிங்களா, இது அப்ளை பண்ணால் பாக்ஸ் மெத்தடில் வரும். இல்லை ஏன் அவ்வளோ தூரம் போகணும், 5000 ரூபா அசல், எத்தனை பர்சன்டேஜ் வட்டி, 5% வட்டி, அதாவது 10% எவ்வளோ, 500 ரூபா, அப்போ 5% 250 ரூபா. இது ஒரு வருஷத்துக்கான வட்டி. அப்படித்தானே, பர்சன்டேஜ் வந்து 1 இயருக்கு, பெர் இயருக்கு 5%, அப்போ ஒரு வருஷத்துக்கு 250 ரூபா, அப்போ 3 வருஷத்துக்கு 750 ரூபா வட்டி. ஸோ அசலாக சேர்த்திங்கன்னா 5750 ரூபான்னு வரும். ஓகே, ஸோ அப்படியே நான் போகல. இன்னொரு வழி என்ன அப்படின்னா 5×3 15, டேரெக்டாக 15%, 5000 ரூபாவில் 15% எவ்வளோ, 10% 500 ரூபா, 5% 250 ரூபா, 15% 3 வருஷத்துக்கு 750 ரூபா வட்டி கிடைக்கும். ஸோ இப்படி பர்சன்டேஜில் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சாந்தி ஒரு வங்கியிலிருந்து ஆண்டுக்கு 12% வட்டி வீதம் 6000ஐ 7 ஆண்டுகளுக்கு கடனாக பெற்றார் எனில் 7 ஆண்டுகள் கழித்து அவர் எவ்வளவு பணத்தை செலுத்தினால் கடன் தீரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எவ்வளவு பணத்தை செலுத்தினால் கடன் தீரும் அப்படின்னு கேட்டால் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அசலும் வட்டியும் சேர்த்து கட்டினா தான் கடன் தீரும். அசலும் வட்டியும் சேர்த்து கட்டினா தான் கடன் தீரும். அப்போ முதல் நீங்கள் வட்டி எவ்வளோன்னு பார்க்கணும், ப்ளஸ் அசலோடு சேர்த்து மொத்த அமௌண்ட் எவ்வளோன்னு பார்க்கணும். அதான் ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஓகே, ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, வாங்கினது 6000, 12% இன்ட்ரெஸ்ட், 7 இயர்ஸ், 7 வருஷம். ஓகே, ஸோ நீங்கள் டேரெக்டாக PNR/100 போனாலும் சரி, இல்லை 6000 ரூபாயில் ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் படி போவோமா, 10% 600 ரூபா, 10% 600 ரூபா, கரெக்ட் தானே, 600 ரூபா, 2% 1% 60 ரூபா தானே, 2% ஒரு 120 ரூபா, ஆக மொத்தம் 720 ரூபா. இதுதான் 12%. அப்போ ஒரு வருஷத்துக்கான வட்டி 720 ரூபா. ஸோ இந்த பர்சன்டேஜ் பார்த்தா அது ஒரு வருஷத்துக்கு வட்டி 720 ரூபா. அப்போ 7 வருஷத்துக்கு 0, 7 2 14, மிச்சம் 1, 7 49 + 1 50. அப்போ 5050 ரூபான்றது 7 வருஷத்துக்கான வட்டி. இந்த வட்டியோட அசலை சேர்த்திங்கன்னா நம்ம கட்ட வேண்டிய தொகை, அசலு வட்டியும் சேர்த்து எவ்வளோ கட்டணும், 11040 ரூபா கட்டணும். ஸோ 11040 ரூபீஸ் கட்டினோம்னா கடன் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக பார்க்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னாலே பர்சன்டேஜ் ஓரியன்டாகவே போங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகே, பட் இருந்தாலும் SI = PNR/100 அப்ளை பண்ணுவோமா, ஃபார்முலா அப்படி PNR/100. ஓகே, பிரின்சிபல் 6000 இன்ட்டு n 7 இயர்ஸ் 12% by 100, 0 0 கேன்சல், 60 இன்ட்டு 7 12 14, மிச்சம் 1, 8 84. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5040 ரூபா வரும். ஸோ இதை தாங்க இங்கேயே பண்ணியிருக்கோம், வேறு ஒன்றும் இல்லைங்க. 1% 5000 ரூபாவில் 1% பார்த்தா 60 ரூபா, 7 வருஷத்துக்கு 7 × 12 மொத்தம் 84%. அப்போ 1% 60 ரூபானா 84% எவ்வளோ, அதான் 60 × 84. வேறு ஒன்றும் இல்லை, இதைத்தான் மாற்றி மாற்றி நம்ம பர்சன்டேஜாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா, ஸோ திரும்ப திரும்ப என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பர்சன்டேஜில் எவ்வளோ உங்களால் டக்குன்னு என்னால் இந்த பர்சன்டேஜ்லாம் டக்குன்னு சொல்லிடுவேன் சார் அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்களால் 10 கொஸ்டின் அடிக்க முடியும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், கூட்டு வட்டி, பர்சன்டேஜ் சம்ஸ், இப்படி நிறையா. சரிங்களா, கிட்டத்தட்ட ஒரு 10 கொஸ்டின் வரை உங்களால் கிளியர் பண்ண முடியும். சரிங்களா, அதனால் பர்சன்டேஜில் ரொம்ப இன்வால்வ்டாக ஒர்க் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்த்துருக்கிறது எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸசைஸ் சம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான எக்ஸசைஸ் சம்ஸ் பார்த்துருவோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.